friends, welcome to Poppins. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ஒரு பலரசம் செய்ய போறோம். இந்த பலரசம் வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் தான். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு panல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடேறட்டும். தண்ணி சூடேறினதும் 1/2 கப் வந்து ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்மளோட ஜவ்வரிசி குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே பாலை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை ஹீட் பண்ணிக்கலாம். பால் சூடேறினதும் 1/2 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக இதுக்கு சுகரே போதுமானது. நீங்கள் பால் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாலை 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பால் வந்து திக்காயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பால் சூடாக இருக்கும் போதே நாம் தேவையான நட்ஸை உள்ளே துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 முந்திரி எடுத்துருக்கிறேன். அதை உள்ளே துருவிக்கிறேன். கூடவே 2 பாதாமையும் துருவிக்கலாம். கூடவே வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். நாம் இப்போது ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரூட் மிக்ஸ்க்கு ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மாதுளையும் எடுத்துருக்கிறேன். நாம் இப்போது இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம்.
ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்ஸ்க்கு நீங்கள் எந்த ஃப்ரூட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃப்ரூட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலை சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்கு நாம் கொஞ்சம் குங்குமப்பூ தூவிக்கலாம். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். நம்மளோட ஜவ்வரிசி பழரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.